வெல்கம் பேக் டு எஸ்ஜேஆர் ஷோஸ். ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோம்னா கரட்டைமேடு முருகன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். கரட்டைமேடு முருகன் கோவில். கரெக்டா? கரெக்ட் மேடு. கரெக்ட் மேடாமா. சாரி கோச்சுக்காதீங்க முருகன் ஃபேன்ஸ். எப்படி சொல்றது, இந்த ஒரு சின்ன மலை, ஒரு 300 படிக்குள்ள இருக்கிற ஒரு கோவில் தான் இது. இந்த கோவிலுக்கு தான் வந்து நாங்கள் இன்னைக்கு விசிட் பண்ணியிருக்கோம். இந்த கோயிலை பற்றியில் ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த கோயிலுடைய சின்ன சின்ன சினிமேட்டிக் ஷாட்ஸ்ன்னு நானாக எடுக்கிறது உங்களுக்கு காமிச்சிடுறேன், அதை பாருங்கள். அதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு கோயிலை பற்றி எப்போ போல் ஜாலியாக எல்லாம் பேசுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பேஜுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களால் ஒன்று பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோ கொடுக்கலாம். ஓகே, ஃபைனலாக நாங்கள் மேலே போயிட்டு வந்துட்டோம். சின்ன சின்ன சினிமேட்டிக் ஷாட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. யூடியூப் அங்கே வீடியோ எடுத்தால் 1000 ரூபா ஃபைன் போட்டுருந்தாங்க. அதனால நாங்கள் அங்கே பெருசாக பேசி வீடியோ எடுத்த ஏசுச்சுன்னு வீடியோ எடுத்தால் 1000 ரூபா ஃபைனு. ஆனால் பே பண்ணுறதுக்கு யூபிஐ வச்சுருந்தாங்க, கவனிச்சு. அதுக்கு கேமரா யூஸ் பண்ணிக்கலாங்களா? அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். யார் கோச்சுக்காதீங்க, சும்மா எனக்கு திடீர்னு தோணுச்சு, நான் காட்டுறேன் பாருங்க. யூபிஐயில் நீங்கள் வந்து காணிக்க கொடுக்கலாம் கோயிலுக்கு. அது பரவாயில்ல, டிஜிட்டல் இந்தியா வளருது, அது வரைக்கும் சந்தோஷம். ஆக்சுவலாக கரட்டைமேடு கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷமாக, ரொம்ப வருஷமாக இருக்கும். நம்ம தாத்தா வந்து இங்கே தான் இருக்குது. சின்ன மேடு தான், ஒரு 300 படி தான். மருதமலைக்கு போக முடியாதவங்க, இங்கே இந்த ஏரியாவில் இருக்கவங்க, கரெக்டாக இது வந்து சரணம்பட்டியிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். சீசனு 5 கிலோமீட்டர்ஸ்க்குள்ள லொக்கேட் ஆகிருக்கு. ரொம்ப அமைதியாக இருக்கும், நீட்டாக இருக்கும். இந்த கோயில் வேறு சூப்பராக பண்ணிட்டாங்க. இவங்க வந்துட்டு போயிட்டே தான் இருக்காங்க இல்லையா, காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். சஷ்டி இதுக்கெல்லாம் வந்து சும்மா கூட்டமாக இருக்கும் இந்த கோவில். நல்லா இருக்கு, நல்லா இந்த பழங்காலத்து கோவில். பட் என்னன்னா இப்போ புதுப்பிச்சிருக்காங்க நிறைய. வந்து இங்கிருந்து பார்த்தா சுற்றி இந்த சரவணம்பட்டி சுற்றி இருக்க எல்லா ஏரியாவும் நல்லா தெரியுது. சரவணம்பட்டி, அத்திப்பாளையம், அந்த மாதிரி ஏரியாலாம் நல்லா பீஸ்ஃபுல்லாக. நீங்கள் ஒரு இடத்துக்கு போனோம்னா தாராளமாக இங்கே வரலாம். கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இன்னைக்கு ஆக்சுவலாக கார்த்தி வரேன்னு சொல்லி சொன்னான் கோயிலுக்கு, கடைசியாக வராமட்டான். கார்த்தி மட்டும் வந்திருந்தாலும் இன்னைக்கு நல்ல ஃபன்னாக இருந்திருக்கும் இன்னுமே. நாங்கள் சரி அப்படியே நானும் சொன்னோம், சரி வந்துட்டோம் அப்படியே சாமி கும்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு இந்த விளாகில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கரெக்டாக முருகன் கோயில் காட்டுறேன். அது போக கோவிலேருந்து நாங்கள் அப்படியே இங்கே போகிற வழியில் சாப்பிட்டு அந்த கடை எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு தான் நான் காட்டுறேன். சுஜன் எங்கடா போகலாம் சாப்பிட்றதுக்கு போகட்டும். ஆனால் இன்னைக்கு என்ன திடீர்னு கோயிலுக்கு வர பிளான்? இந்த கல்யாணம் வேண்டதெல்லாம் போக அதுக்கு வேண்ட வேற செய்வாங்க நீ நினைக்கிறியா? கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு வேண்டாம், கல்யாணம் ஆகணும்னு வேண்டா இந்த காலத்துல ரொம்ப கஷ்டம். ஏன்னா என்னடா சொல்றது, பொண்ணு பார்த்து மேரேஜ் பண்ணி இப்ப கல்யாணம் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறானுங்க. எல்லாரும் என்ன சொல்றானுங்க, ஐயோ அண்ணா தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிடுறானுங்க. அதே மச்சா பண்ணிடாதரா மாட்டிக்குவேடா அப்படின்னு சொல்லி சொல்றானுங்க. பண்ணிடாதரா மாட்டிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றானுங்க. சரி ஓகே, எப்படி சொல்றது, இன்னைக்கு வந்து மேரேஜ் வந்து எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதுல ஒரு எனக்குன்னு இல்லை, நிறைய பேர் அந்த மாதிரி ஆயிட்டாங்க. டியூ டு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேரேஜ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. எங்கடா மேரேஜ்ல லவ் இருக்கு? இப்போ நீ லவ் ஃபீல் பண்றியா ஒரு மேரேஜ் போறதுக்கு? மேரேஜ்ல வந்து லவ் தான் இருக்கணும், அதான் மெயினான விஷயம். உண்மையா இல்லையா? ஆனா இப்ப பொண்ணு பாக்குறதுக்கு போய் உட்கார்ந்த உடனே என்ன கேட்கறாங்க, மாப்பிள்ள சம்பளம் எவ்வளவுங்க, தோட்டங்காரர் இருக்குதுங்களா, வீடு சொந்த வீடா, அப்பா என்ன பண்றாருங்க, அவரு எவ்வளவு வச்சிருக்காருங்க, பேங்க் பேலன்ஸ் எவ்வளோன்னு கடைசியா சட்டி வேலை வரைக்கும் கேட்கறாரு. அதை மட்டும் தான் என்ன அடுத்து அதையும் கேட்பானுங்கன்னு நினைக்கிறேன். இதை கேட்டுட்டு என்னங்கிறாங்க, இந்த மாதிரி எம்புல எப்படி சொல்றது, நமக்கு இந்த இடத்துக்கு வந்து அவங்க கேட்கும்போது எப்படா அந்த பொண்ணு மேல லவ் ஒரு பிசினஸ் டாக் மாதிரி தானே போயிட்டு இருக்குது. யாரும் தப்பா நினைச்சா நான் என்ன பண்ண முடியாது, என்னோட தனிப்பட்ட கருத்தை தான் நான் சொல்றேன். ஒரு அந்த காலத்துலயும் தான் எங்க அம்மா எல்லாம் சொல்றேன், எங்க அம்மா எங்க அப்பா எல்லாம் பேசும்போது சொல்லுவாங்க,
பையன் நல்ல பையனா, நல்ல குடும்பமா, நல்ல குடும்பம் நல்ல பையனா, அவன் கண்டிப்பா அவன் வளர்ப்பு நல்லா இருக்கும், அவன் நல்ல ஒரு அந்த பொண்ணை நல்லா வச்சுக்குவான், இந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்கும். கரெக்டா? இன்னைக்கு நீங்க பிசினஸ் தானடா பேசுறீங்க, எங்கடா லவ் வரும்? யோசிச்சு பாரு. இப்பெல்லாம் நம்ம வந்து எந்த மாதிரி ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம் நான் சொல்லுங்க. நம்ம போய் ஒரு பொண்ணு வீட்டுல போயிட்டு என்ன பண்ணுவீங்க ஏதுங்க அப்படின்னா யதார்த்தமா ஒரு தப்பி தவறி கூட ஏதோ ஒன்று பேசிட்டோம்னு வச்சுக்கோங்க. அதாவது கேட்காதீங்க, வரதட்சணை கேட்கற தப்பு, அது பண்ணக்கூடாது. யதார்த்தமா இப்போ வயசான பாட்டிகளை சும்மா இருக்காது இல்ல, டப்புன்னு கேட்டுரும். என்ன பண்ணுவீங்க அப்படின்னு ஏதோ கேட்டீங்கன்னு வையா, உடனே வரதட்சணை குடும்பத்துக்கு உள்ள ஓட்டுருவானுங்க. ஆனா பொண்ணு வீட்டுல இருந்து இங்க வந்து கேட்டா, மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரு, சொத்து இருக்குதா, என்ன என்ன காசு, அடிப்பு கூட பிரச்சனை இல்லை, காசு இருக்கா என்ன. இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்காங்க பொண்ணை பார்த்தவங்க, யாராவது சங்கடப்பட்டா கூட எனக்கு பிரச்சனை இல்லை, நான் உண்மைதான் சொல்றேன். நீ குடி, சிகரெட் குடி, என்ன வேணா பண்ணு, மாசம் 10 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறியா, மாப்பிள்ள வெல்கம், நீங்க தான் என் மாப்பிள்ள அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஆயிட்டானுங்க. ஸோ எப்படி சொல்றது, இது நான் யாராவது சங்கடப்பட்டா நல்லவங்க, நான் நல்லவங்களுக்கு உறுத்தாது, அந்த மாதிரி பார்க்காதவங்கள நான் சொல்லலை. ஒட்டுமொத்த அக்யூஸ் பண்ற மாதிரி உங்க பதில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். எல்லாம் மோசமானவங்கன்றது தான் உங்க கருத்தா? நிச்சயமா இல்லை. ஒரு சில ஒரு 10 இருக்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய பதில் கோவத்தை தான் வரவழைக்கும். உங்களுக்கு கோவம் தான் ஏன்னா இருப்பாங்க கண்டிப்பா, ஆனா 100க்கு 98% இப்ப அந்த மாதிரி மாறிட்டாங்க. உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? சரி, மாப்பிள்ளை குடிச்சாலும் சரி, சிகரெட் குடிச்சாலும் சரி, எவ்வளவு மோசமானவங்களா இருந்தாலும் சரி, 1 லட்ச ரூபா சம்பளமா நீ தான் என் மாப்பிள்ளை அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. இதே அதான் நான் சொன்னேன். இப்போ நம்ம வந்து போய் அந்த வீட்டில் கேட்டோன்னு என்ன பண்ணுவீங்க ஏதாவது கேட்டோம்னா அது வரதட்சணை கொடுமை. இதே பொண்ணு வீட்டிலேருந்து வந்து நம்ம சொத்தை எவ்வளோ, நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டால் என் பொண்ணு நல்லா இருக்கணும் இல்லைங்க அப்படிம்பாங்க. அப்போ நான் எங்க போய் தவிட்டு போய் விட்டான். கரெக்டு தானே? இது நம்ம கேட்டால் நமக்கு இப்பெல்லாம் யாரும் குணத்தை பார்க்க மாட்டேங்கிறாங்க, பணத்தை தான் பார்க்குறாங்க. பணத்தை வச்சு 10 ரூபா தயிர் போயிட்டு வாங்க முடியுமாடா? அப்படிதான் கேட்குறாங்க பசங்களே. இப்போ அப்படி ஆகிட்டானுங்கடா, நிறைய பிஸ்னஸ் மைண்டட் ஆகிட்டானுங்க. ரொம்ப காசு பணம்லாம் சேர்த்திட்டு ஒரு மாதிரி என்ன லைஃப், இதுல எப்படா லவ் வரும்? அந்த பிள்ளைக்கு பொண்ணு பார்க்க போகும்போது அந்த பிள்ளைக்கு பார்த்தோன்னு ஒரு அட்ராக்ஷன் ஆகணும். அந்த அந்த அட்ராக்ஷன் வர பீரியடுக்குள்ளேயே இவங்க என் சம்பளம் எவ்வளோ, என்ன என்னெல்லாம் எடுத்து உனக்கு தெரியும். நான் வேலைக்கு போறேன், காலையில 9 to 6 ஒர்க் போறேன், ஈவினிங் எடிட் பண்றேன், யூடியூப் அது இதுன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும். எக்ஸ்ட்ராவாக என்னால் என்ன முடியுமோ அது பண்றேன். மாசம் ஒரு 40,000 50,000 சம்பாதிக்கிறேன்னு வச்சுக்கோ. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இது வேற எங்க கிளம்பிடுவானே கேரளா பக்கம் 40,000 கம்மியாமாடா. ஒரு அம்மா சொல்லிச்சுரா, ஒரு பொண்ணோட அம்மா எங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்கும்போது 30,000. அப்ப எங்க அண்ணன் 30,000 வாங்கிட்டு இருந்தான் ஆரம்பத்துல. 30,000 வச்சு ஒரு முளை பூ கூட வாங்க முடியாதுங்க அப்படிங்குது. ஏன்னா 30,000 பூ வாங்குற பொண்ணு எங்களுக்கு வேணாண்டா, எதுக்குடா எங்களுக்கு 30,000 பூ வாங்குற பொண்ணு? கரெக்டு தானே? பொண்ணு பாக்குறத விட பெரிய காமெடி வேற எதுவுமே இல்லடா. இன்னொரு பொண்ணு வந்து போன்ல வந்து சொல்றாங்க, அவங்க அம்மா, எங்க பொண்ணுங்க வாசலை விட்டு கார் எடுத்து கீழே வச்சாங்க, தரையில கால் படாதுங்க. ஏன் தரையில எனக்கு புரியல, கால் இல்லையோ நம்ம என்கிட்ட. அப்புறம் தான் புரிஞ்சது அந்த பொண்ணு கார்ல தான் போகுவாங்க. எங்க ஓடால கார் இருக்கிற மாப்பிள்ள தான் வேறுவாமா அவங்களுக்கு. அதுதான் எனக்கெல்லாம் காரே ஓட தெரியாது, எங்க வர்றது. அது எப்படி சொன்னது, எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. சரி, திருப்பி நம்ம எதிர்பார்க்கிறோம்னு வச்சுக்குவேன், அவங்க வந்து உடனே வரதட்சணை கொடுங்க அப்படின்றது அது தப்பு தானே. நீ எதிர்பார்க்குற மாதிரி நான் எதிர்பார்ப்பேன். தயவு செஞ்சு நான் பசங்களுக்கெல்லாம் ஒன்று ஸ்ட்ராங்கா சொல்றேன் சுஜன், இவனுக்கெல்லாம் சேர்ந்து இந்த சிஜேபி ப்ரொட்டஸ்ட் நடக்குது பத்தியா, நீட்டு அந்த மாதிரி நம்மளாம் ப்ரொட்டஸ்ட்ல இறங்கிடுவானு. எதிர்பார்க்குற வீட்டுல பொண்ணு எடுக்காதீங்க, சீரியஸா எதிர்பார்க்குற வீட்டுல பொண்ணு எடுக்காதீங்க. அப்பதான் உனக்கு புத்தி வரும். காசு நீ எவ்வளவு பேசிக்கா, நான் இது படிச்சிருக்கேன், இந்த வேலைக்கு போறேன், இவ்வளவு சம்பாதிக்கிறேன், பையன் சம்பாதிக்கிறேன், நான் வந்து நல்லா வச்சுக்குவேங்க அப்படின்னா அவங்க பேசும்போதே தெரியும்ல குணம் எதிர்பார்க்குறாங்க. அந்த மாதிரி வீட்டில் மட்டும் பொண்ணு எடுங்க. காசு எதிர்பார்க்குற வீட்டில் பொண்ணு எடுக்காதீங்க. இவங்க சேர்த்து வச்சு இவங்க சம்பாரிச்சு வச்சிருக்க மாட்டாங்களாமா அந்த காலத்துல இருந்து. இவங்க நாங்க பட்ட கஷ்டத்தை எங்க புள்ள படக்கூடாது. எங்க அப்பா அதே மாதிரி நினைக்கல இல்ல, கரெக்டு தானே? எங்க அப்பா எங்க அம்மா அதை நினைக்கலாம் இல்ல, அது புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்கடா சொல்லிட்டு அது பேசின எரிச்சல் தான் வருது மனுஷனுக்கு. நான் ரொம்ப நாள் ஒரு தனிப்பட்ட ஆதங்கண்டா. நானு எப்படி சொல்றது, நடந்த லைவாவே சொல்றேன். எனக்கு பொண்ணு பாட்டு இருந்தாங்க, ஒரு பொண்ணு வீட்டுல வந்து, பொண்ணு வீட்டுல பார்த்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன ஒரு பொண்ணு வீட்டுல வந்து எல்லாம் பார்த்தா அந்த புள்ள பிடிச்சிருந்துச்சு எனக்கு. சரி ஓகே, நம்ம வாழ்க்கையில ஏதோ கல்யாணம் நடக்க போகுது ஓலைக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது, நான் எங்க அப்பா இறந்துட்டாரு, எனக்கு தெரியும்ல. 2 years முன்னாடி எங்க அப்பா அதுக்கு ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. வீடு கட்டிட்டு இருக்கிறேன், நாங்கள் சொந்த வீடு இருந்தது சேல் பண்ணிட்டு வீடு கட்டிட்டு இருக்கோம், கட்டிட்டு இருக்கிற வீட்டுக்கே இறந்துட்டாரு. அப்போ நான் வந்து அந்த எப்படி சொல்றது, நான் கஷ்டப்பட்டு 2 சென்ட்ல வீடு கட்டினேன். ஏன் 30 வயசுக்கு 20, அப்ப 26 வயசு என்னமோ. அப்ப கஷ்டம் தானே என்னோட வயசுக்கு. நான் அப்ப வந்து ஒரு அவ்வளவு தூரம் நான் தனிப்பட்ட ரீதியாக பண்றது கஷ்டம் தானே. அதை பண்ணும்போது அது பண்ணி ஏதோ கஷ்டப்பட்டு கட்டி எங்க அப்பா எங்க அம்மா எங்க பாட்டி எங்க அப்பா எங்க அப்பாவோட அம்மாவையும் நான் தான் பார்த்தேன்.
பொண்ணு வீட்டுல இருந்து வந்தாங்க. வீட்டை பார்த்துட்டு 2 சென்ட்ல ஏதோ ஏழைக்கேத்த எல்லோருண்டா என்னால முடிஞ்சது கட்டியிருக்கேன், அவ்வளவுதான். இன்னைக்கு அது கூட இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. கரெக்டா வந்துட்டு எல்லாம் பார்த்துட்டு போயிட்டு வீடு சின்னதா இருக்குதுங்க அப்படின்னு ஒரு அதனால பொண்ணு தரமாட்டேன்ட்டாங்க. கிச்சன் தான், வீடு சின்னதா இருக்குதுங்க. சரி உங்ககிட்ட என்ன இருக்குன்னா 1 ரூபா கிடையாதுங்க, ஃபுல் போகியத்துக்கு இருக்கேன்னு சொல்லி சொன்னாங்க. சரி அங்க என்னன்னு பார்த்தா வாடகைக்கு தான் இருக்காங்களோ, போகியத்துக்கு இல்லையாமா. நீ எதிர்பார்க்கற அளவுக்கு உங்ககிட்ட இருக்கணும். இதை நான் தவறா சொல்லல. நான் கேட்டா வரதட்சணையா, நீ கேட்டா உன் நல்லா இருக்கணும். அதனால அண்ணன் வந்து டோட்டலா மேரேஜ் லைஃப்க்கு ஸ்டாப் வைக்கலாங்கிற ஐடியாவில் இருக்கேன். ஏதோ எங்க அம்மா அப்பாவை ஃபீலிங்ல தேடிட்டு இருக்கு, அது ஒண்ணுதான். ஆக்சுவலா கோயில்ல டக்குன்னு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க பேச. அதனால நாங்க அப்படியே அதை முடிச்சுட்டு நானும் கொஞ்சம் சோன் அவுட் ஆயிட்டேன். திடீர்னு இந்த மேரேஜ் டாபிக் எல்லாம் போய் ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டா பேசிட்டணும், குமரல கொட்டிட்டேன். இது எனக்கு மட்டும் இல்ல பாய்ஸ், உங்களுக்கு அந்த குமரல் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. சாமி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நாங்க கோயிலுக்கு வந்துட்டு சேனல் நல்லா ஹிட் ஆகணும், புஜன் கடை நல்லா ஓடணும், பிசினஸ் ஓரியன்டா போயிருக்கோம். அந்த கோயிலுக்கு யாரு வேணா பிசினஸ் ஓரியன்டா வாங்க, நல்ல உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும். அப்படி இல்லை மேரேஜ் உங்க பர்சனல் லைஃப், இது என்னோட தனிப்பட்ட கருத்து. உங்க பர்சனல் லைஃப்ல மேரேஜ் நல்லா இருக்கு அப்படின்னா தாராளமா வாங்க. லவ்வா என்ன சொல்றான்னா அரேஞ்ச் மேரேஜ் செட் ஆகல, லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு எனக்கு கேக்குறான். நான் எல்லாம் லவ் பண்ணேன்னு வச்சுக்குவேன், உடனே கல்யாணம் ஆயிரும். எனக்கு இல்ல, அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தங்க கூட கல்யாணம் ஆயிரும். சத்தியமா யாராவது நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. உங்க வீட்டுல யாராவது ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாம இருக்குன்னு வச்சுக்கோ, எனக்கு என்கிட்ட காட்டும் ஃப்ரெண்டோ சொந்தக்காரங்க யாராவது. நான் சும்மா அவங்கள பார்த்து இந்த புள்ள நல்லா இருக்குன்னு நினைச்சா போதும் கல்யாணம் ஆயிரும். நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆயிருக்குங்க. இதுலதான் ஸ்பெஷலிஸ்ட், நம்ம பார்த்தாலே கல்யாணம் ஆயிரும். எப்படி சொல்றது, லவ் மேரேஜுமே ஒன்னும் பிள்ளைக்கு இப்ப வந்து எப்படி சொல்றது, நல்ல பொண்ணு இருக்காங்க, பட் நிறைய தப்பா சாய்ஸ் பண்றாங்களோன்னு எனக்கு ஒரு பையன். இப்போ ஒரு பையன் நல்ல வேலைக்கு போறான், அவன் வந்து ஒரு நல்ல சம்பாதிக்கிறான், நல்ல ஒரு ஃபேமிலி, உன்னை நல்லா அன்பா பார்த்துப்பான், எந்த கெட்ட வழக்கமும் இல்லை, அப்படி ஒரு பையன். இன்னொரு பையன் வந்து கஞ்சா குடிக்கியா இருப்பான், எதுலயும் வந்து எப்படி சொல்றது வந்து ஒரு இது இல்லாம இருப்பான், ஒரு ஈடுபாடு இல்லாம அவன் பாட்டுக்கு நான் பண்றதா கரெக்ட்னு சைக்கோ மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். சரியான சைக்கோ பிளஸ்லயே இருப்பான். அவனைத்தான் இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு பிடிக்குது. இப்ப நீ சொல்லு, இந்த ரெண்டுல எந்த பையனை சாய்ஸ் பண்ணுவோம், நல்ல பையனையா இல்ல சைக்கோ பிளஸ் 3வா? சத்தமா பேசு. நல்ல பையன். ஆனா இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க வந்து இந்த கஞ்சா குடிக்கி தான் சாய்ஸ் பண்ணுவாங்க. இஃப் யூ ஆர் கஞ்சா குடிக்கி யூ ஆர் ரெடி ஃபார் ஹிஸ் லவ். அவங்களோட லவ் மொத்தத்தையும் அவனை திருத்தும். அது எதுக்கு நீ போய் தேடி போய் திருத்தணும்? தனுஷ் ஒரு இதுல கேட்பாப்ல, தனுஷ் இல்ல சாரி பிரதீப் ரங்கராஜன் ஒரு இதுல கேட்டிருப்பாப்ல கையாடோ, எதுக்கு பேட் பாய் குட் பாய் உனக்கு வேண்டாமா? இல்ல நான் பேட் பாயை திருத்துவேன் அப்படிதான் இருக்கு எல்லா பிள்ளைங்க. எதுக்கு நீ அதான் ஆல்ரெடி ஒரு குட் பாய் இருக்கானே, அப்புறம் எதுக்கு பேட் பாய் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. பிள்ளைங்க நிறைய வந்து தப்பா, பிள்ளைங்கன்னு பசங்க பிள்ளைங்க எல்லாருமே ரிலேஷன்ஷிப்ல தப்பா சாய்ஸ் பண்றீங்க. இவரதான் இவன் சாய்ஸ் பண்ணும்போது தப்பா பண்ணிட்டு அப்புறம் லைஃப் லாங் வந்து கஷ்டப்பட்டு இருக்க கூடாது. நல்லா எத்தனை பிரேக்கப் போனாலும் பரவாயில்ல, நல்லா நிதானமா நோ சொல்றதுக்கு பயப்படாதீங்க. நிதானமா இவங்க நமக்கு செட் ஆவாங்களா, என் கேரக்டருக்கு இவங்க கரெக்டா இருப்பாங்களா, விட்டு கொடுங்க. அவங்க விட்டு கொடுத்தா நீங்களும் விட்டு கொடுத்து போங்க. கரெக்டா 2 பேரும் விட்டு கொடுத்து வாழ்றதா லைஃப். நான் பெரிய அப்படிங்கிற மாதிரி இருந்தா உனக்கும் திட்டாக எனக்கும் திட்டாக. அதுதான் நல்ல பையனா சாய்ஸ் பண்ணுங்க. அவன் சொல்லி திருந்துற கேரக்டரா இருந்தா தயவு செஞ்சு பாருங்க. அவன் ஹெல்த்தை பாத்துக்கிறவன், ஹெல்த்தை நல்லா வச்சிருக்கான்னா அவன் உங்களை லவ் பண்றவனா பாருங்க, அதுதான் முக்கியம். நல்ல அவன் உங்களை லவ் பண்ணனாலே தானா வந்து அவனை நல்லா காப்பாத்திக்கணும், இவ்வளவு கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றணுங்கிற எண்ணம் வரும். அது இல்லாம நம்ம லைஃப எப்படி சொல்றது, நம்மளை நம்பி வர பிள்ளைவே மதிக்காம இருக்கோம்னு வச்சுக்க, எப்படின்னு இருக்கிறோம்னு வச்சுக்க, நான் பண்றதான் பண்ணுவேன். அவன் வாழ்க்கையும் சரியா பாத்துக்க மாட்டான், அவனும் தெரியாது அவன். புரிஞ்சுதா? நாங்க கோயிலுக்கு போனப்பதான் எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் தெரியும். சுஜனுக்கு வந்து அந்த அளவுக்கு கடவுள் ஈடுபாடு இல்லையாமா. ஏன் சுஜன் முன்னாடி வா, சத்தமா பேசு. உன்னோட விருப்பம், அதெல்லாம் எவனும் எதுவும் சொல்றக்கே இல்ல. யார் சொல்றது? நீ உன்னை அப்படி நீ ஏத்திஸ்டா கூட இருக்கலாம். அது நீ அப்படி இருக்க, உன்னை வந்து ஒருத்த கேக்குறான்னா நான் விட்டுருவேனா? உன்னோட விருப்பம். அது ஈடுபாடு இல்ல மூட நம்பிக்கை. நானும் இந்த மாதிரி தாங்க, கடவுள் நம்பிக்கை இருக்கு, அதை வச்சு மூட நம்பிக்கைகள் வந்து
முக்கியமா இந்த பாயிண்ட் பேசணும் தான் இருந்தது சுஜனு. அது ஏன்டா கோயில் எல்லாம் பெல் எடுத்து குடுக்குன்னு ஃபர்ஸ்ட்ல போறீங்க, ஃபர்ஸ்ட்ல போனா உனக்கு 100 கோடி ரூபாய் முருகர் கொடுப்பாரா? எப்ப போனாலும் சாமி கொடுக்கறதா கொடுக்கும். நம்ம அந்த சாமி கிட்ட வேண்ட வேண்டியது என்னன்னா நல்ல உடல் சுகத்தை கொடுங்க, நம்ம ஹெல்த்தை நல்லா வச்சுக்கணும், நல்ல உடல் சுகத்தை நல்ல அறிவை கொடுங்க. இதை மட்டும்தான் நம்ம வேண்டணும். மித்ததுக்கு நம்ம தான் உழைக்கணும். விட்டு விட்டு ஸ்கூல் பெல் சாயந்தரம் நான் அப்படிதான் ஓடுவேன். ஸ்கூல்ல வெளில அடிச்சதோ இல்லையோ எந்த அந்த மாதிரி பண்றானுங்க சாமி கூட போனா. சில ஆன்டிஸ் என்ன பண்றாங்கன்னா குறுக்க நின்னுக்கிறாங்க, அங்கிள்ஸ் ஆன்டிஸ் நின்னுட்டு இப்படி இப்படி நின்னுக்குவாங்க. சரியா ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ நகரவும் மாட்டாங்க. சாமியை கட்டி பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு போயிடலாங்கிற விட்டா தூக்கிட்டு ஓடிடுவாங்கிற மாதிரி தான் நிப்பானுங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நீங்க சாமியை வந்து எங்க இருந்து கும்பிட்டாலும் தூண்லயும் இருக்காரு துரும்புலயும் இருப்பாரு, எங்க இருந்து கும்பிட்டாலும் நம்ம கொடுக்கறதா கொடுப்பாங்க. வெள்ள அடிச்சு குட்டு குட்டுன்னு ஓடுறதெல்லாம் வேண்டாம். ஒருத்தர் இடிச்சு தள்ளிட்டு ஓடுறாரு, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. தயவுசெய்து அதெல்லாம் பண்ணாதீங்க. கடவுள் வந்து எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாரு. ரொம்ப இன்னைக்கு வேற மாதிரி டாபிக் போகுது. நான் ஜாலியான ஆளு, வேற மாதிரி ஒரு டாபிக் குள்ள போயிட்டோம். சொல்லு சுஜன், ஏன் நீ வந்து ஒரு ஏத்திஸ்ட்? அவன் வந்து சாமி கும்பிடுவேன், ஆனா மூட நம்பிக்கைகள் இருக்கு சொல்லுவாங்கல்ல, இந்த பரிகாரம் பண்ணி உனக்கு நல்லது நடக்கும், நீ வாழ்க்கையை முன்னேறுவேன்ட்டு. அதெல்லாம் இல்ல, நான் உழைச்சாலும் எனக்கு மணிக்கோர் கிடைக்கும். சூப்பர். அது பண்ணாதான் சாமியை போய் சாமிக்கு வந்து இதெல்லாம் பண்ணாதான் எனக்கு இதெல்லாம் வரும்னா அது கிடையாது. இந்த சாப்பிடாமல்லாம் ஒரு நாள் ஃபுல்லா இருப்பாங்க தெரியுமா, விரதம் இருந்தா சாமி வந்து நமக்கு எல்லாம் கொடுத்துருன்னு சொல்லி. அப்படி காசு இல்லாம கஷ்டப்பட்டு ரோட்ல வந்து சாப்பிடாம இருப்பாங்க தெரியுமா, பெக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல. எனக்கு என்னன்னு சொல்றதுன்னு தெரியல, மன்னிச்சிருங்க. பிச்சைக்காரங்க எப்படி சொல்றது, இது கஷ்டப்படுறவங்க இருப்பாங்கல்ல ரோட்ல, அவங்க வந்து சாப்பிடாம இருக்காங்க. ஆண்டவா இதா பண்ணு அப்படின்னு கண்டிப்பா அவங்க நினைப்பாங்க. இதா பண்ணு அவங்க தானே அப்ப இன்னைக்கு நல்ல இதா இருக்கணும். அதே மாதிரி தப்பு பண்ற எல்லாருக்கும் ஆண்டவன் தண்டனை கொடுத்துருந்தான்னா அது எனக்கு தெரியல. தண்டனை கொடுத்துருந்தா இன்னைக்கு நிறையவே நீங்க இருக்கவே முடியாது. ஸோ கடவுளை வந்து நம்மளோட ஒரு மாதிரி நான் எப்படி நம்ம கும்பிடுவேன், நான் தப்பு பண்ணா கண்டிப்பா நமக்கு பின்னாடி இது நடக்கும். கடவுள் வந்து நமக்கு அதுக்கான இது தண்டனையை கொடுத்துருவாரு. பயம் இல்லை, பயம்தான். பயப்படணும். பயம் இருந்தாதான் லைஃப்ல வந்து கொஞ்சம் இதா இருக்க முடியும். ஸோ கண்டிப்பா நாங்க வந்து இன்னைக்கு எப்படி சொல்றது, கோயிலுக்கு போனது மட்டும் இல்லாம ஒரு சில ஜாலியான டாபிக்ஸும் கொண்டு போயிருக்கேன்னு நான் நினைக்கிறேன், இல்லையா? ஓகே, ரொம்ப பெரிய உங்களது யாருக்காவது உங்களுக்கு தயவு செஞ்சு யாருக்காவது ஹர்ட் ஆயிருந்தா மன்னிச்சிருங்க. யாரும் உடனே கொடி தூக்கிறாதீங்க நம்ம மேல. நாங்களே இப்பதான் ஏதோ கஷ்டப்பட்டு வாழ்ந்து வந்துட்டு இருக்கோம். இப்ப இல்ல, உண்மையாதான் சொல்றேங்க, பொய்யெல்லாம் சொல்லி நடந்தது. நான் சொன்னது எல்லாமே எனக்கே ஃப்ரெண்ட்ஸுக்கு நடந்ததுதான். 30,000 ரூபாய் இருந்தாதான் 30,000 கொடுப்போம், பூ வாங்க முடியாது. உண்மையா நடந்தது, நான் பொய்யே சொல்ல. ஆனா இப்போ ஒரு இது வந்து சுஜன் பாய்ஸ்க்கு நான் சொல்றேன் மெசேஜ், பசங்க டே சீரட் எடுத்து நோட் பண்ணிக்கங்கலாம். ஒரு ரோபோட், நான் அந்த வீடியோவே உங்களுக்கு சைட்ல காட்டுறேன். ஒரு ரோபோட் வந்து இருக்கு, விமனாவே ஒரு ரோபோட்டை உருவாக்கி இருக்காங்க. குழந்தை கூட பிறக்குமாமா அந்த ரோபோட்டுக்கு. சத்தியமா நீ ஒரு பெண்ணுடன் எந்த அளவுக்கு வாழ்க்கையை வாழ்றையோ அதை எல்லாமே அந்த ரோபோட் கூட வாழலாம். குழந்தைய பெற்றுக்கலாமாமா, ஒரிஜினலா குழந்தைய வருமாமா. சத்தியமா அந்த வீடியோ காட்டுறேன், இந்த வீடியோ காட்டுற பாருங்க. அதனால என்னுடைய ஏம் இப்ப என்னவா இருக்கிறதுனா, பசங்க எல்லாம் ரெடி ஆயிருவாங்கன்னு நினைக்கிறேன். காசு சம்பாரிச்சு அந்த ரோபோட்டை விலைக்கு வாங்குறோம். கொண்டாட்டி பேசும்போது பிடிக்கலன்னு டச்சுக்கு ஆஃப் பண்ணிக்கலாம், ஆஃப் அப்படி. ஆனா ரோபோட் பேசாது, நம்ம மேனுவலா செட் பண்றதுதான் நடக்கும், இல்லையா? இது உண்மையா நடக்குது. நான் காமெடிக்காக சொல்றேன். நானுமே நல்ல ரிலேஷன்ஷிப் தேடுங்க, அவங்களுக்காக எல்லாமே பண்ணுங்க, உயிரை கூட கொடுங்க. அந்த அளவு உயிரை கொடுக்குறேன்னா தனுசன உயிர் இல்லைங்க, திருவிளையாடல சொல்ல உயிரை கொடுக்குறேன்னா உனக்கு ஒரு குழந்தை அது இல்லைங்க. அவங்களுக்கு வந்து என்ன சொல்ற, நல்ல அன்பா பாத்துக்கங்க, அன்பை செலுத்துங்க. லைஃப்ல நம்ம எதுவுமே கொண்டு போக போறது இல்லை லைஃப்ல, இல்லையா? எதுவுமே கொண்டு போக மாட்டோம். வெறும் 6 அடி 2 அங்கலம், அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிள் லைஃப். இப்படிங்கிறக்குள்ள முடிஞ்சிடும். ரோட்ல போய் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு. ஸோ இந்த மூமெண்ட்டை பாஸ்ட் ஃபியூச்சரையும் பாஸ்டையும் நினைச்சு யோசிக்க கூடாது. போனதுதான், வர்றதை வந்தா தீரும். நம்ம கரெக்டா இருந்தா நமக்கு நல்லது வரும், தப்பா இருந்தா கெட்டது வரும். ஸோ இன்னைக்கு இந்த மொமெண்ட்டை வந்து என்ஜாய் பண்ணிருங்க லைஃப்ல. உங்க கூட இருக்கவங்கள நல்லா ஹாப்பியா வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், உங்களை நீங்க எல்லாரை விட நீங்க மெயினா நல்லா பார்க்க வேண்டியது உங்களை நம்பி வர அந்த பொண்ணை தான். அந்த பொண்ணு வந்து உங்க அப்பா அம்மாவை சொந்த அப்பா அம்மா மாதிரி பார்க்கணும். நீங்க அவங்க அப்பா அம்மாவை 2 பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்க லைஃப்ல. இல்லை உண்மையா சொல்றேன். அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா தான் ஐயோ நம்ம அப்பா இவ்வளவு பாக்குறாங்களேன்னு அந்த ஒரு லவ் நல்லா இதாகும். இவ்வளவு சொல்றேன், ஏன்டா உனக்கு கல்யாணம் இல்லைன்னு கேட்கறேன். நான் தான் இன்னும் பண்ணாம இருக்கேன். சரி, அப்படிலாம் இல்ல. உண்மையா எனக்கு எவ்வளவு வயசாகுங்க, ஊருக்குள்ள நிறைய பேர்ஸுங்க சுத்திட்டு இருக்கோம். ஏப்பா
கல்யாணம் பண்ணலையா, வயசாயிருச்சு, நாள் போய்கிட்டே இருக்குது, ஊருக்கே கல்யாணம் நடக்குது, உனக்காக பண்ணீங்க அப்படிலாம் கேட்கும். அது எல்லாம் லிஸ்ட்லயே எடுத்துக்காதீங்க. நம்ம திருப்பி தலைவர் எஸ்டிஆர் சொன்னார், இதுல நீ தான் உன் வயசு இருக்கவங்க மண்டையா போட்டாங்க, நீ போடாம சுத்திட்டு இருக்க, நான் கேட்டா இருக்கேன், அந்த மாதிரி முடிச்சுட்ருங்க. அதெல்லாம் இதெல்லாம் பேசாதீங்க. அவங்களுடைய சூழலை வந்து அப்படி அவங்க அப்படி பேசி வளர்ந்துட்டாங்க. அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க ஒரு அக்கறையிலையும் கேட்கலாம், சிலர் வந்து டாமினேட் பண்றதுக்கும் கேட்கலாம். நடக்கிறப்பதான் நடக்கும். விஜய் தேவர்கொண்டா ராஷ்மிகாவுக்கு 36 வயசுல தான் விஜய் தேவர்கொண்டா கல்யாணம் நடந்திருக்கு. சோ எப்படி நடந்திருக்கு, ராஜா மாதிரி கல்யாணம் இருக்கு. ஸோ உங்க லைஃப் வந்து கண்டிப்பா உங்களுக்கான சோல் கண்டிப்பா இருக்கும், லவ் இருக்கும். எல்லாரும் கரெக்டா சாய்ஸ் பண்ணுங்க. ரிஜெக்ட் யாராவது பிடிக்கல சும்மா எடுத்துறதுக்கு ரிஜெக்ட் பண்ணிடாதீங்க. நம்மளால தாங்க முடியாத ஒரு டாக்ஸிக் பாயிண்ட் வரும்போது நோ சொல்றதுக்கு பயப்படாதீங்க, வேணாம். ஏன்னா நம்மளோட சோல்ஃபுல் ஹாப்பினஸ் வந்து என்னைக்கும் யாருக்காகவும் விட்டு கொடுத்துறாதீங்க. ஓகே, நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிற மாதிரி அது ஒரு ஃபீல் ஆகுது. அட்வைஸா எடுத்துக்காதீங்க, ஃப்ரெண்டா தான் ஷேர் பண்றாரு. என்ன மாதிரி வேணே ஓட்டுறான். எனக்கா என்னமோ தோணுது சொன்னேன், தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. ஓகே, எங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த vlog ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சான்னு எனக்கு தெரியலங்க. காண்டாகாம இருந்தீங்கன்னா சரி. பக்தியா போய் புத்தி வந்துருச்சு. அதுதான் முருகனை பாட்டு வந்து பவர். ஓகே, அதாவது நாங்க தப்பா பண்ணாலும் கோச்சுக்காதீங்க, நாங்க கண்டிப்பா சரி பண்ணி நல்லா கொண்டு போயிடுவோம். போதும், இதோட நிறுத்திக்குவோம். எல்லாருக்கும் ஒரு நல்ல, நான் முருகரை அடிக்கடி போகும்போது நீங்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும், உங்களுக்கும் லவ் லைஃப் சூப்பரா அமையணும், நம்மள மாதிரி இல்லாம நல்லா அமையணும்னு வேண்டிக்கிறேன். ஓகே, இதோட இந்த vlog முடிச்சுக்குவோம். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் எல்லாம் பாக்குறதுக்கு மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணி மரியாதைலாம் போறாம பாருங்க. மரியாதைலாம் பாய்ஸ் எல்லாம் போறாம இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு மறக்காம நம்ம பேஜ் ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.